உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்ல இருந்து திருடு போன கலசத்தை எடுத்துட்டு போனவேன் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக் ஆயிடுவானா? அது யாருப்பா அவ்வளவு பெரிய டெரர் பீஸ்? இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க தான் கலசத்தை இங்கிருந்து திருடி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல ஒருத்தரா? என்னையா சொல்ற சிலம்போ? ஆமா, முதல்ல எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அதான் உண்மை. இந்த வீட்டுல இருக்கிறவனா ரோகிணி, ரேவதி, துர்கா, சுவாதி, மாமா. சே, மாமாவா இருக்காது. எப்பா, இந்த வீட்டுல நானும் தான்ப்பா இருக்கேன். நான் தானும் சொல்லிட போறேன். நான் இன்ஸ்டன்ட் சிச்சி இன்னசென்ட்ப்பா. மிஸ்டர் மயிலு, உங்களை எப்படி நான் சந்தேகப்படுவேன்? என் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கையாப்பா? அந்த அளவுக்குலாம் நீங்க போக மாட்டீங்க. ஏப்பா, மொக்க வாங்குறதுல PhD வாங்கியிருக்கோம். எவ்வளவோ பார்த்திருக்கோம். இத பார்க்க மாட்டோமா? யாருன்னு சொல்லு. வேற யாரோலாம் இல்ல, சந்திரகலா தான். என்னது? சின்ன அத்தையா? யோ, நீ எதுவும் தப்பா சொல்லலையே. என்ன சந்தேகமா கேக்குறீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லப்பா, இந்த வீட்ல 2வது பவர் சென்டர் அந்த அம்மா தான். அவங்க மேலே நீ சார்ஜ் பண்றியே, அதான் கொஞ்சம் நம்புறது கஷ்டமா இருக்கு. அதான் அவங்களோட பலம். அதை வச்சுதான் அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலசத்தை உங்ககிட்ட யார் கொண்டு வந்து கொடுத்தா? சார், அது நீ யாருன்னு சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். மரியாதையை உண்மையை சொல்லிடு. சந்திரகலா மேடம் தான் அந்த கலசத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். அடி பாவி, சின்ன மாமியாரா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? எப்பா, இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட்பா, பெரிய ட்விஸ்ட். இந்த நாட்டுல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலையேப்பா. மேடம்க்கு அவங்க தங்கச்சி எதிரியா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த உண்மைலாம் ஒரு நாள் மேடம்க்கு தெரிஞ்சா அவங்க எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியல. என்னென்ன பேச்சுல பேச்சுப்பா அந்த அம்மா. சரி, அதை கொடுப்பா. அந்த குழந்தை கையை எடுத்து ஃபேன்ல விட்டுச்ச, அதுவும் இந்த அம்மா தானா? இல்ல, அது இவங்க இல்ல. அது வேற ஒரு லேடி. வேற ஒரு லேடியா? அது எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற நீ? நான் தான் சொல்றேன்ல, அது வேற ஒருத்தங்க. சரி, அதை விடுப்பா. சின்ன மாமியார் செஞ்ச துரோகத்தை அத்தைகிட்ட போய் சொன்னா அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல. சந்திரகலா மேடம்க்கு அகேன்ஸ்டா இருக்காங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கள பத்தி எந்த ஆதாரமும் இல்லாம இதை பத்தி பேசினா அவங்க எதனா சொல்லி தப்பிச்சிருவாங்க. ஆதாரத்தோட மேடம் கிட்ட போய் சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அவங்க சிஸ்டர் மேலேயே நம்ம போய் குத்தம் சொல்லணும்னா கன்ஃபார்மா ஏதாவது பெரிய எவிடன்ஸோட தான் நம்ம போகணும். யுவர் கரெக்ட். சொல்லுங்க மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமா, உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீ செஞ்சது சாதாரண காரியம் இல்ல. இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்க. என்னையும் அந்த சிவனாண்டி முன்னாடி தலகுனிய வைக்காம பெருமைப்படுத்திருக்க. உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதான் உனக்கு மரியாதை கொடுத்து டின்னர் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். நீயும் எங்க கூட சாப்பிடு. உட்காரு. நில்லு. அக்கா, யார எங்க வைக்கணும்னு பாடம் எடுத்தவன் நீ. ஆனா நீ இப்ப இவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற. சந்திரா, என்ன இது? சாப்பிட்ற இடத்துல இப்படியே நடந்துக்கிறது? இந்த தம்பிய உங்க அக்கா சாப்பிட கூப்பிட்டுருக்கா. அதுக்காக சந்திரா, எதிரியா இருந்தாலும் சாப்பிட கூப்பிட்டவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது அவங்கள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி, புரியுதா? கொஞ்சம் அமைதியாரு. கலச விஷயத்துல சந்திராவை மேல சந்தேகப்படுறா, அதான் இப்படி பேசுறா. தெரியும் மேடம், அவங்களுக்கு என்ன பிடிக்காது. இருக்கட்டும், உன் மேல தப்பு இருக்காதுன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு. நான் எந்த தப்பு செய்யல மேடம், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. கூடி சீக்கிரமே நான் எல்லாருக்கும் அதை நிரூபிக்கிறேன். அப்படி மட்டும் நடந்தா நல்லதுதான். ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன் மேடம். என்ன விஷயம்?
கலசத்தை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு இந்த வீட்டிலேருந்து யாரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ சுலபமாக வெளியால் யாரும் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. என்ன சொல்ற? இந்த வீட்ல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? நிஜமாவா? ஆமாம் மேடம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்கா, நான் சொல்லல இவன் பழைய தூக்கி ஏன் மேல போட்டாலும் போடுவான்னு சொன்னேன்ல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இவனுக்கு தான் எனக்கு கண்டாலே ஆகாதே. நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லியே, பொதுவாக தானே சொன்னேன். எதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துடுறீங்க? இப்படிதான் ஆரம்பிப்ப, அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என்கிட்ட தானே வந்து நிப்ப. நான் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லை. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னு தானே சொன்னேன். அதானே, டிரைவர் உன் பேரை சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் நீ இப்படி பதற? என்ன மாப்பிள்ள இது? மாமா, நம்ம வீட்லயே ஒரு கருப்பாடா. இங்க இருக்கிறவங்களே எதுக்காக அதை செய்யணும்? ஒன்னும் புரியலையே. சார், யார் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியட்டும், அப்பதான் ஏன் பண்ணாங்கன்னு புரியும். மாமா, ஆ? சிலம்பம் எதையும் காரணம் இல்லாமலாம் சொல்ல மாட்டான். பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, உட்காரு, சாப்பிடு. அம்மா, டின்னர் சூப்பர். அத்தை, வித் யுவர் பர்மிஷன் நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க, ஆனா வில்லங்கமா எதையும் சொல்லிடாதீங்க. இந்த வீட்டுக்கு நான் வீட்டோட மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியால, அதுலயும் முக்கியமா ஒரு ஆம்பளைய உங்களோட உட்கார வச்சு நீங்க சாப்பாடு போடுறத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மாப்ள, ஐயோ மாப்ள, அம்மா, ஆ? நீங்க இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்பவும் இப்படியே சிரிச்ச மாதிரி இருக்கணும். ஆமாமா, அதான் எங்க எல்லாரோட ஆசையும் கூட. ம்ஹும். மாமா, அத்தைக்கு சிரிச்ச முகம் செட் ஆகல. உங்களுக்கு டெரர் ஃபேஸ் தான் கரெக்ட். மாப்பிள்ள, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவ சிரிச்சிருக்கா. அது உங்களுக்கு பொறுக்கலையா? ம் ம் ம். கோவப்படாதீங்க. டிரைவர், நாளைக்கு நடக்க போற பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் நீதான் நல்ல பொறுப்பா நடத்தணும். சரிங்க மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.